அன்புள்ளம் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அமிர்தாஸ் ஜோதிடத்தின் சிறப்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, வருகின்ற வாரத்தில் இந்த மார்ச் 6ஆம் தேதி காலை 8:40 முதல் 9 மணிக்குள் இந்த சனி பயிற்சி ஆக போகுது. இந்த சனி பயிற்சி 2 வருஷத்துக்கு வாட்டி தான் பயிற்சி ஆகும். இப்போ சனி பயிற்சி ஆக போகுது. இந்த சனி பயிற்சி இப்போ கும்பத்துலேருந்து மீனத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். சனி பயிற்சி இப்போ கும்பத்தில் இருக்கார். கும்பத்துலேருந்து மீனத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த மீன ராசி சஞ்சாரம் பண்ணும்போது இந்த 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறது நாங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல இப்போ மேச ராசியை எடுத்து பார்க்க போகிறோம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குங்கிறது முதல்ல இப்போ பார்க்க போகிறோம். வருகின்ற இந்த சனி பயிற்சி காலங்களில் உங்களுக்கு உங்கள் தசாநாதன் செவ்வாய் மேசராசி 1ஆம் ராசி. உங்களுக்கு சனி 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியாக வருவார். மேசராசிக்கு தர்ம கர்மாதிபதியாக சனி வருவார். அப்போ இந்த சனி மேசராசிக்கு என்ன செய்வார்? இந்த 2 வருஷ காலம் மின்னத்தில் இருப்பார். மீண்டும் உங்களுக்கு 7 சனி ஆரம்பமாயிருக்கு. இந்த 7 சனியில் அவர் என்னென்ன பலனை கொடுப்பார், உங்கள் மேசராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மேசராசி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, இந்த 12ங்கிறது விரயஸ்தானம். மேசராசிக்கு 12ஆம் இடம் மீனராசி. மீனராசிங்கிறது மேசராசிக்கு விரயஸ்தானம். அந்த விரயஸ்தானத்தில் இருக்க அதிபதி குரு. அந்த குரு வீட்டில் தான் இப்போ சனி சஞ்சாரம் பண்ண போகிறார். 2 வருஷம் சனி சஞ்சாரம் பண்ண போகிறார். அப்போ மேசராசி பொறுத்த வரைக்கும் விரயத்தில் குரு இருக்க போகிறார். மீண்டும் சனிக்கு 3 பார்வை உண்டு. 3, 7, 10 இந்த 3 பார்வை சனி வைப்பார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வை உண்டு. அந்த மாதிரி சனிக்கு 3, 7, 10ஆம் பார்வை பார்ப்பார். 3ஆம் பார்வையை எப்படி பார்ப்பார்னா, மேச ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பாதிபதினு சொல்கிறோம் இல்லையா, ரிஷபத்தை பார்ப்பார். அதாவது மீனத்திலிருந்து மேச ராசிக்கு 3ஆம் இடத்துல குடும்பத்தையும் பார்ப்பார். அப்போ மேசராசி பொறுத்த வரைக்கும் சனி விரயத்திலையும் இருப்பார். அதே மாதிரி பார்வையாக உங்களுக்கு 2ஆம் இடமான சுக்கிரன் வீட்டையும் பார்ப்பார். இப்போ மேசராசிக்கு 2 பக்கமும் சனி உடையாது. ஒரு பக்கம் சனி இருப்பார், ஒரு பக்கம் பார்வையும் இருக்கும். அப்போ மேசராசி எப்படி இருக்கும்னா, பொதுவாகவே இந்த வருடங்கள் 2.5 வருட காலம் விரயங்கள் அதிகம் ஏற்படும். அதாவது நம்ம சொல்கிறதெல்லாம் நீங்கள் அப்படியே முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது. சில ஜாதகங்கள் அமைப்பில் இந்த மாதிரி நடக்கும். சில ஜாதக அமைப்புலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அவங்க சொந்த ஜாதகம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் அமையும். நாங்கள் இப்போ சொல்ல போகிறது இந்த ராசி பொதுவாக 12 ராசி கூடியவன் இந்த மாதிரி பயிற்சி ஆகும்போது எப்படி இருக்கிறது பொதுவான கருத்தை நம்ம சொல்லிட்டு வர்றோம். ஆகையால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்துக்கணும். இப்போ பெரிய கிரகம் மாறப்படுறது இல்லையா, சனிங்கிறது மிகப்பெரிய கிரகம். 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம ராசிக்கே வரும். எல்லா கிரகமும் மாறும், ஆனால் சனி மட்டும் 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் நம்ம ராசியில். அந்த மாதிரி அவ்வளோ பெரிய கிரகம் இப்போ மாற போகிறது. இது உங்களுக்கு 12ல் இருக்கிறதுனால விரையாதிபதி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு மேசத்துக்கு விரையாதிபதி தனுசு வீட்டில் வர்றாரு. தனுசுக்காரர் யார்? குருங்கிறது யார்? தனக்காரகன். தனக்காரகன் வீட்டில் விரையாதிபதியாக யார் வர்றாரு? 10 கூடையவன் 11 கூடையவன் தர்ம கர்மாதிபதி 12ல் வர்றார். அப்போது உங்களுக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகள் அது வந்துட்டே தான் இருக்கும். அது தவிர்க்க முடியாது. அதே மாதிரி பண ரீதியாக பிரச்சனைகள் விரயம் வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சனி 3ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்ப்பார், குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ வருவாய் கம்மியாயிடும். ஏற்கனவே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இந்த மாதிரி ஒரு முன்னேற்ற சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்காது. அது நீங்கள் பார்த்துக்க. சிலருக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் தடைகள் வரும். அப்படின்னு நம்ம டெய்லி 100 ரூபா சம்பாதிச்சோம், அப்புறம் இன்றைக்கி 50 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஏன்னா சனிக்கு பேர் மந்தகாரகன் பேர். அவர் எந்த காரியம் செஞ்சாலும் தாமசமாக தான் செய்வார். அப்போது 2ஆம் இடத்தில் அவர் 3ஆம் பார்வையை பார்க்கும்போது இந்த குடும்ப ரீதியான பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், குழந்தைகளின் கல்வி பிரச்சனைகள் இதெல்லாம் தாமசப்படுத்தும். லேட்டாக கிடைக்கும். இன்றைக்கி நினச்சி பார்த்தா நாளைக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் மேசராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த சனி பயிற்சியில் நடக்க போகுது.
பொதுவாக இப்போ மேசராசி பொறுத்த வரைக்கும் விரையாதிபதியாக வந்து அவர் உட்காந்துடுறாரு. விரையாதிபதியாக வந்தாலும் அவர் வந்து குரு வீட்டில் வர்றாரு இல்லையா, அதனால் நீங்கள் ரொம்ப அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குரு வீட்டில் வர சனி பொதுவாகவே நன்மை செய்யும். எல்லாரும் பயமுறுத்துவா, ஆனால் அப்படி இல்லை. சில சில இடங்கள் இருக்கும்போது அவர் நன்மைகள் தான் செய்வார். தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும்போது நன்மைகள் செய்வார், குரு வீட்டில் வரும்போது நன்மைகள் செய்வார், குரு உச்சத்தில் வரும்போது நன்மைகள், அந்த மாதிரிலாம் சில கருத்துக்கள் எல்லாம் உண்டு. அப்படி பார்க்கும்போது அவர் வந்து குரு வீட்டில் தான் வர்றார். ஆகவே மேசராசிகள் வந்து இந்த இந்த 2.5 வருஷ காலம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2.5 வருஷங்கிறது இல்லை, பொதுவாக உங்களுக்கு 7.5 வருஷம் இப்போ ஆரம்பம் ஆயிருக்கு. அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் வந்து தெய்வ வழிபாட்டில் மிகவும் கவனம் தேவை. அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள், போக்குவரத்துகள் இந்த மாதிரி போகிறதுக்கெல்லாம் ரொம்ப கவனங்கள் தேவை. தேவையில்லாத வெளியில் போய் நம்ம வந்து எந்த செலவும் இல்லாத போது கடன் வாங்கி அனாவசிய செலவு பண்ணுறது. ஏன்னா இவர் கடன்காரன் பண்ணிடுவார். எந்தோ ஒரு ரூபத்தில் கொண்டு போய் நம்மளை கடன்காரன் பண்ணிடுவார். கடன்காரனாக்கி நம்மளுக்கு வந்து நடுவில் கொண்டு நிப்பாட்டி விடுவார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் சனியுடைய 7 சனியோட நடக்கும். அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, தேவையில்லாத எந்த எந்த காரியத்தையும் முடியாமல் நம்ம வந்து பணம் வாங்குறதோ இல்லை மற்றவர்களுக்கு பணம் கொடுக்குறதோ அதெல்லாம் செய்யக்கூடாது. 7.5 வருஷம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முடிந்த வரைக்கும் தெய்வ வழிபாடு. என்ன தெய்வ வழிபாடு? எப்போதும் டெய்லி வந்து எந்த காரியத்துக்கு நீங்கள் போனாலும் நீங்கள் வந்து ஒரு விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு போனீங்கன்னா காரிய தடைகள் இல்லாமல் நடக்கும் நல்ல விதமாக. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ அடுத்த ஒரு கேள்வி உங்களுக்கு வரும், சரி சாமி, இப்போ நம்ம மேசராசிக்காரர்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பொதுவாகவே இப்போ மேசராசிக்கு ஒன்று சனி இப்போ 12 விரயஸ்தானத்தில் வந்துருச்சு. ஒரு 3 மாதம்தான், அப்புறம் குரு பயிற்சி ஆகும். குரு பயிற்சி வரும். இப்போ ஐப்பசி மாதம் குரு பயிற்சி வரும். அப்போ குரு வந்து கடகத்தில் உச்சமாக வருவார். உச்சத்தில் வர குரு 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்ப்பார். அப்போ சில காலங்கள் தான் இந்த சங்கடங்களும் இருக்கும். அப்போ உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு விரயத்தில் பார்க்கும்போது அது சுப விரயமாக மாறிடும். அப்போ பொருளாதாரம் உங்களுக்கு மேம்படும். பொருளாதாரம் வந்து உங்களுக்கு சுப விரயம் பண்ணணும். எப்படின்னா, உங்களுக்கு அளவுக்கு மீறி வரும்போது தான் நீங்கள் அதை மாதிரி பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு மாற்றம் இருக்கும். ஒரு கிரகம் மாறுவதும் இன்னொரு கிரகம் மாறுறதுக்கும் அது வித்தியாசம் ஏற்படும். ஒரே சரியாக கஷ்டமும் வந்துடாது, அதே மாதிரி ஒரே சரியாக ஒரு சௌகரியமும் வந்துடாது. இதுதான் பேலன்ஸ் பண்ணிட்டே பொறுத்த இருக்கும். மேசராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அடுத்து வருகின்ற இந்த 2 ஆண்டு காலமும் பொதுவாகவே பார்க்க போனீங்கன்னா கொஞ்சம் சுமார் தான் சொல்லலாம். சில ஜாதகர்களுக்கு அமைப்பு நல்லபடியாக இருக்கும், அவங்க நல்லா இருக்கும். சில ஜாதகங்களுக்கு வந்து சுமாராக இருக்கும். ஆகவே நீங்கள் அவங்க சொந்த ஜாதகத்தை பார்த்து ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிங்க. அப்போ ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம்னா கீழ்கண்டு நம்ம நம்பரையும் போடுவாங்க, நம்ம முகவரியும் போடுவாங்க. உங்களுக்கு எப்போதும் எந்த டவுட் இருந்தாலும் நம்மளுக்கு நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு நேரடியாகவே நாங்கள் பதில் சொல்ல காத்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகள் நீங்கள் அதை பேச்சுக்கு வரும்போது எத்தனை மாதிரி சந்தர்ப்பம் கேட்டாலும் நம்ம அதுக்கு பதில் சொல்ல ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு ஜோதிடத்தில் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் அணுகி தைரியமாக கேட்கலாம். நாங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கோம். இந்த சனி பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நல்லதே செய்யட்டும். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.